பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியம், உனது ஊழியத்துடைய பங்காளருக்காக நீ ஒரு சிறப்பு ஜெப கூட்டம் வைக்க வேண்டும் என்று கூறினார். அதை பற்றி தான் நான் பேச இருக்கிறேன். பிலிப்பியர் 1:3 நீங்கள் 6 வரைக்கும் படிக்கும்போது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அதற்கு நீங்கள் உடன்பட்டவர்களாய் இருக்கிறபடினால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறுகிறார். கிறிஸ்து இயேசு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அன்பின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவித்தார். பயங்கரமான நியாயப்பிரமாணத்தின் கற்றில் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய திரு ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றினார். இந்த அருமையான வல்லமுள்ள செய்தியை சத்தியத்தையும் கேட்டு மக்கள் மனம் திரும்புகிறார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த சுவிசேஷமானது கொலோசியர் 1:6 படி உலகமெங்கும் பரம்பி பலன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பயங்கரமான செய்திகளை நாம் கேட்க தான் செய்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், அதே போல் தானியேல், அதே போல் இயேசு சுவிசேஷன் சொன்ன அத்தனை காரியம் நிறைவேறி முடிய போவதையும் நாம் காண்கிறோம். இந்த நேரத்தில் நாம் மிகவும் சுறுசுறுப்பாய் செயல்பட வேண்டியுள்ளது. சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்க வேண்டும். தீர்க்கதரிசன வார்த்தைகள் எங்கேயுமே சொல்லப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தில் பல வகையான ஊழியங்கள் உண்டு. சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், மேய்ப்பருடைய ஊழியம், பாஸ்டருடைய ஊழியம், மிஷனரி ஊழியம், தன்வார்வு கொண்டு செய்யப்பட அறப்பணிகளின் ஊழியம், இவை எல்லாமே அதில் வரும். சில கிறிஸ்துவுக்காக ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கிறார்கள், ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறார்கள், சில மிஷனராக போகிறார்கள், சில கிறிஸ்துவின் தூதர்களாக போகிறார்கள், சில பாஸ்டர்ஸாக மேய்ப்பர்களாக இருக்கார்கள். எல்லாமே அவனுடைய சமூகத்தில் ஒன்று தான். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை நினைத்திருங்கள். நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை வணங்கி ஆராதிப்பது நல்லதுதான். ஆனால் சற்று நீங்கள் உலகத்துக்குள் போய் பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், லோத்தை போல 2:7-9 படி லோத்தை போல நீதிமானாக இருந்து ஜனனுடைய அக்கிரமத்து நிமித்தம் அதிகமாக நீங்கள் துக்கப்பட்டாலும் நீங்கள் செயலற்றவர்களைப் போல இருக்கிறீர்கள். அதற்கு பல தாவீதை போல மகா சபையில் உம்மை குறித்து நான் சொல்லுவேன், ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசு என்று சொல்லி ஆடு மேய்த்த சிறுவன் சொல்லுகிறான். சீஷர்கள் படிக்காதவர்கள், அவர்கள் உலகமெங்கும் செல்கிறார்கள். உலகத்தில் பாதி இடங்களுக்கு செல்கிறார்கள். ஏன்? கிறிஸ்து இயேசு சொன்னார், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று. எனவே தான் தேவன் என்னையும் என் குடும்பத்தினரையும் அற்புதமாக தெரிந்து கொண்டார். நாங்கள் இந்த ஊழியத்திற்கு வந்தது ஒரு பணம் சம்பாதிக்க அல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருந்தவர்கள் தான். நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், நானும் சம்பாதித்தவன் தான். ஆனால் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு தெரிந்தபடி 2வது மரணத்தில் நீ ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும், திரள் கூட்ட மக்கள் உனக்காய் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்னை வற்புறுத்தி உலகிற்கு உயிரோடு அனுப்பினார். விசுவாசத்தினாலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். 25 பேர். இன்றைக்கு நான் மறக்க முடியாது. ஆளுக்கு 25 ரூபாய் போட்டு இந்த ஊழியத்தை தாங்க ஆரம்பித்தார்கள். பல சமயங்களில் மேகசின் அடிக்கவோ அல்லது சுவிசேஷ கூட்டங்களுக்கு செல்லவோ எங்களிடத்தில் காசு இருக்காது, ஊழியத்தில் காசு இருக்காது.
அப்பொழுது நான் மருத்துவத்துறையில் வேலை செய்து எனக்கு கிடைத்த எல்லா பணத்தையும் ஊழியத்தில் தான் முதல் போட்டேன். அது தேவனுக்கு தெரியும். ஆம், கோல்வி மணியான நிலத்தில் விழுந்து தான் ஆக வேண்டும். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். பல சமயங்களில் இப்படி தான் நடந்து கொண்டிருந்தது. இப்படி தான் இந்த ஊழியம் வளர்ந்தது. 25 பேர் ஜெபம் பண்ணி பிற்பாடு இந்த ஊழியத்தை தாங்க வந்தார்கள். இன்று உங்களுடைய ஜெபத்தினாலும் நீங்கள் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் அனுதினம் செய்கிற கண்ணீரின் பிரார்த்தனையினாலும் உங்களால் என்ற உதவிகளை செய்வதனால்தான் இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பில்லும் விசுவாசத்தினால் கட்டப்பட்டு வருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக கூடாத காரியம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சாரிபாத் ஒரு விதவைக்கு கொடுத்தது போல கொடுப்பார், அள்ளுவோம், பிற்பாடு வரும். அப்படிதான் இப்படித்தான் அன்பையும் நடைபெறுகிறது. இதற்கு சப்போர்ட் பண்ண பெரிய பணக்காரர்கள் முதலாளிலாம் கிடையாது. எல்லாம் சாதாரண மக்கள், டீச்சர்ஸ், கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள், விவசாயிகள், சாதாரண பிளம்பர்ஸு, இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கிற மக்கள், நர்சஸ், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் தான் தங்களால் என்னை கொடுக்கிறார்கள். அவள் எங்களுக்காக ஜெபிக்கவும் செய்கிறார்கள். பூ விற்று கொண்டிருந்த அம்மா கொஞ்சமாய் சேர்த்து ஒரு நாள் ஒரு 3000 ரூபாய் அனுப்பியிருந்தது. கண்ணீரோடு அனுப்பியிருந்தது. ஒரு அருமையான இளம்பெண், இங்கே வேலை செய்கிற பெண், திருமணமான பிற்பாடு சுமார் 8 வருஷத்துக்கு மேலாக சிறுக சிறுக சேர்த்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இதெல்லாம் பார்க்குமே கண்ணீர் தான் வரும். கிறிஸ்துவித்தம் நன்மை அடைந்த நாம், சுகம் பெற்ற நாம், ரட்சிப்படைந்த நாம், கிறிஸ்துவ நிமித்தம் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட்டு பிள்ளைகளை பெற்று வாழ்க்கையில் உயர்த்தப்படும் போது அவருடைய ஊழியத்தை மறக்கக்கூடாது. நம்முடைய அன்பரின் ஊழியத்தில் வர எல்லாவற்றிலும் நாம் மிஷை ஊழியர்கள், பாடுபடுற தெய்வ பிள்ளைகளுடைய ஊழியங்கள், இப்படி பாஸ்டர்ஸ், தேவாலயங்கள், ஆலயங்கள் எல்லாவற்றுக்கும் கொடுக்க தான் செய்கிறோம். அது எந்த ஒரு வித்தியாசம் நான் பாராட்டுவதில்லை. ஏழை பிள்ளைகளுக்காக கொடுப்பு தனியாக. ஆகவே உங்களை பார்க்க எனக்கு மிகவும் வாஞ்சையாக இருக்கிறது. நான் ஜனகத்திலேருந்து ஹைதராபாத் வரும்போது இரவு 3:15 5:15க்கு நீண்ட பயணத்தினாலே என்னுடைய cervical போன்ஸ் தேய்ந்தபடினாலும் மற்றும் பலமா பிரச்சனையினால் என்னுடைய மூச்சு அடங்கும் ஸ்டேஜில் வந்தது. அப்பொழுது நான் பரலோகத்தின் வெளி அந்த இதை பார்த்தேன். அழகழகு குண்டுமணிகள் போல நட்சத்திரங்கள் ஒலித்து கொண்டிருந்தது, பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. நான் மிகவும் ஆசையாய் அங்கு போக வேண்டும் என்று விரும்பினேன். அப்படி நான் விரும்பும் போது என்னுடைய பிளட் சுகர், ஹார்ட் பல்ஸ் எல்லாமே குறைந்து விட்டது. என் அருகில் என்னுடைய பலவீனத்தை மித்தம் ஒரு நல்லதொரு வாலிய பையன் அருகில் படுத்திருப்பான் என்றால் எனக்கு எழும்பி போகும்போது மயக்க வரும், விழுந்து விடுவேன். ஸோ அவன் அவிரமாக இருப்பான். அவனை எழுப்பினேன், எழுப்பவில்லை. என்னென்னோ செய்து பார்த்தேன், ஃபோன் பண்ணினேன், எழுப்பவில்லை. என்னுடைய கை கால்கள் எல்லாம் செயல்பட்டு போய்விட்டது. நல்ல வேளை பக்கத்தில் என்னுடைய மகள் ஜெயன்றபடினால் ஓடி வந்து அந்த சுகர் லெவல் மற்ற மயக்கம் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமோ செய்தான். அந்த சமயத்தில் பரலோகத்தின் அவுட்டர் சர்ஃபேஸ் மகிமையாக என்னை பார்க்கும்போது ஒரு குரல் கேட்டது. மகனே, இதுகாரம் பல வருஷங்களாய் உன்னை நினைத்து, உன் குடும்பத்தை நினைத்து, நீ சேர அத்தனை ஊழியம் நினைத்து கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள், உனக்கு எல்லா விதத்தையும் உதவி செய்கிற மக்கள், அவளை நீ நினைத்து அவளுக்காக ஒரு விசேஷத்தை பிரார்த்தனை ஏற்படுத்து என்று கூறினார். ஏனென்றால் அநேக பங்காவுடைய குடும்பங்களில் நிறைவேறாத காரியங்கள் இருக்கிறது. அநேக பங்காவுடைய குடும்பங்களில் வியாதிகள், வேதனைகள், பிள்ளையுடைய பிரச்சனை எல்லாம் இருக்கிறது.
எனவே அவர்களுக்காக ஒரு விசேஷ கூட்டத்தை ஒழுங்கு செய்து கட்டளையிட்டார். நானும் பழையபடி நார்மலானேன். எனவே தான் இந்த 10ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்காகவே நான் வைத்திருக்கிறேன். அவை நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வரவர்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். காலை மதியம் சாப்பாடு உங்களுக்கு தரப்படும். ஒருவேளை நீங்கள் டீச்சர்ஸாக அல்லது கட்டாயத்தின் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் நீங்கள் சாயங்காலம் வரலாம். அது நான் லெட்டர் எழுதவில்லை, இது சொல்கிறேன். நீங்கள் சாயங்காலம் வாருங்கள். நாங்கள் உங்களுக்காக காத்திருப்போம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். குடும்பமாக தயவு செய்து இந்த அழைப்பை என்னுடைய தனிப்பட்ட அழைப்பை நினைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த கூட்டத்தில் பங்கு பெற ஒவ்வொருவரையும் என ஆசீர்வதித்து அவர்கள் பயணங்கள் இனிதாய் அமையச் செய்யும். எல்லா தடையும் நீக்கி நாங்கள் ஒருமித்து ஜெபித்து இன்னும் உற்சாகமாய் உம்முடைய ஊழியத்தை செய்ய அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.